வாய்ஸ் ஆஃப் தமிழன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். 2024 சட்டமன்ற தேர்தல் வரப்பொழுது அதுக்கு முன்னாடி 2021 தேர்தல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். 2021 234 தொகுதி தேர்தலில் கிட்டத்தட்ட 134 தொகுதி திமுக மட்டுமே தனியாக வின் பண்ணிருக்கு. இந்த 134 தொகுதியில் கிட்டத்தட்ட சென்னை தான் வின் பண்ணதுக்கு காரணம்ன்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த 3 மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட 37 தொகுதி இருக்கு. இந்த 37 தொகுதி ஆட்சி யார் பிடிக்க போறான்றத நிர்ணயிக்கிற மாதிரி தொகுதியான்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்த்தா. ஏன்னா 2021 இந்த 37 தொகுதியில திமுக எத்தனை வின் பண்ணிருக்குன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி இதுல கூட்டணி இருந்த விசிகா 2 இடத்துலையும், காங்கிரஸ் 3 இடத்துலயும் வின் பண்ணிருக்காங்க. இந்த 37 ஒரு இடம் ஏஐஏடிஎம்கே வின் பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 31 இடம் திமுக மட்டுமே சென்னை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரத்துல வின் பண்ணிருக்காங்க. இந்த 31 தொகுதி வின் பண்ணதால மட்டுமே கிட்டத்தட்ட அவங்க முன்னிலை வகிக்கிற மாதிரி இருக்கு. அதனாலேயே என்னமோ எப்பொழுது திமுக சென்னை மாநகரை சுற்றி இருக்க வளர்ச்சியை ஃபாலோ பண்ணி இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சில செயல்பாடுகளை பிரிட்ஜஸ் கட்டுறதோ, ரோடு போடுறதோ, நிறைய விஷயங்களை பண்றதால இங்க இருக்கவங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் காமிச்சு ஓட்டு போடுறாங்களான்றதை நம்ம யோசிச்சு தான் பார்க்கணும். கிட்டத்தட்ட 234 தொகுதியில 31 தொகுதி இந்த வட்டாரத்துக்குள்ளேயே இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 3 தொகுதியில இருக்கு. அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் இந்த 3 இடங்கள்ல 31 இடத்த பிடிச்சி திமுக இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆட்சியில் இருக்கிறாங்க. 2021 இது நடக்குமா? ஒருவேளை சென்னை தான் இந்த வெற்றி காரணமா இருக்குதா? சென்னையில் யார் வின் பண்றா அவங்க தான் சிஎம் ஆவாங்களா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இது 2021 நிலவரம். 2021க்கு முன்னாடி எந்த நிலவரன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.